ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமி ஓவர் வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா பிளாக் கவர் சீசன் 1 எபிசோட் 1. இந்த அனிமி பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலாக, அதாவது ஸ்டார்டிங் நார்மலாக போனாலும் போக போக வேறு லெவலில் போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். எடுத்த உடனே ஒரு சிலையை ஒன்று காமிக்கிறாங்க. அந்த சிலை வந்து பிரம்மாண்டமான மண்டை ஓட்டுக்கு மேலே இருக்குது. அப்படியே ஹேஜ்ன்ற இடத்துல இருக்கிற ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல சர்ச் ஃபாதர் வந்து வெளியே வந்து க்ளீன் பண்ண வரும்போது குழந்தைங்க அழுகிற சத்தத்தை கேட்குறாரு. என்ன குழந்தைங்க அழுகிற சத்தம் இருக்குதுன்னு இவர் போய் பார்க்கும்போது ஒரு கூடையில் வந்து 2 குழந்தைங்க இருந்திருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே வராரு. அது ரொம்ப குளிரான இடம்னால அவரோட பவர் வச்சு நெருப்பு மூட்டுறாரு. மூட்டிட்டு வந்து 2 பேர்த்தோட பேரை பார்க்கணுன்றதுக்காக சட்டையை வந்து ஒரு பையனோட சட்டையை வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் பேர் தெரிஞ்சு ஒரு குழந்தையோட பேர் வந்து யூனோ. சரி, இன்னொரு குழந்தையோட பேரை பார்க்கலான்னு பார்க்கும்போது அந்த குழந்தை எட்டி மூஞ்சில உதச்சிடுது. சரி, பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த குழந்தையோட பேர் ஆஸ்தா. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சர்ச்சில் வளர்கிற குழந்தைகள் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அப்படியே ஒரு 15 வருஷம் போயிடுது. அப்படி அந்த கிராமத்தில் எல்லாமே மேஜிக்கால தான் நடக்குது. திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு யார், நம்ம ஹீரோ ஆஸ்தா தான் கத்துறாரு. அந்த சர்ச்சு சிஸ்டரும் என்னால் முடியாது, ஏன்னா சர்ச்சோட சிஸ்டர் நான் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறாங்க. இல்லை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி இவனை ஒரே அடியாக அடிச்சிடறாங்க. இந்த சிஸ்டரோட பேர் வந்து லில்லி. அந்த சர்ச்சில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இவனை இப்படித்தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து திரும்ப எந்திருக்கும்போது திரும்ப அந்த குழியிலே வழுக்கி விழுந்துடுறான். பின்னாடி பார்த்தா யூனன்ற குழந்தையா இருந்தானே அந்த பையன் வந்து பெரிய பையனாக வளர்ந்து நிற்கிறான். சரி, யூனோ எனக்கு ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யூனோவை பார்த்து ஆஸ்தா கேட்குறாரு. அதுக்கு யூனோ வந்து நீ குட்டையாக இருக்கிற, எல்லாமே தெரியாது, எல்லாமே நீ வந்து வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க இருக்கிற குழந்தைங்க கூட கிண்டல் பண்ணுறாங்க. டென்ஷன் ஆன ஆஸ்தா என் பவரை பாருன்ட்டு சொல்லிட்டு ஒரு ஜூம்னு ஒன்று பண்ணுறாரு. ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை. சொல்லிட்டு உடனே புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் என் பவருன்ட்டு. அதே நேரத்தில் நம்ம யூனோ அவரோட பவர் வச்சு அங்கே இருக்க சிஸ்டருக்கு வந்து துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு நானும் ஏதாவது பண்ணணுன்ட்டு போயிட்டு அந்த மரக்கட்டையை வெட்ட போவான். அப்படி வெட்ட போகும்போது டக்குன்னு அதுவும் வந்து நம்ம யூனோவே வந்து அடித்து துரத்தி விட்டுருவார். அதாவது ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டுருவார் அவர் பவரை வச்சு. ஆஸ்தா வந்து சுகத்தில் இருப்பார். அதே நேரத்தில் பின்னாடி வந்து ஃபாதர் வந்து ஆறுதல் படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூனோ வந்து சர்ச்சுக்குள்ளே இருப்பார். சர்ச்சுக்குள்ளே வந்து ஏதோ அந்த சிலையை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி சிஸ்டர் லில்லி வருவாங்க. வந்து எதுக்கு நீ ஆஸ்தா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற, அவனை கண்டுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கும்போது திடீர்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. நான் வந்து பிரச்சனை இருக்குமா அவனே வந்து என்னை காப்பாற்றினான், நான் அழுதுட்டு இருக்கும்போது அவன் வந்து என்னை காப்பாற்றினான் அப்படின்னு வந்து நம்ம யூனோ சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அப்புறம் வந்து சிஸ்டர் சொல்கிறாங்க, அவன் வந்து எப்போயோ வெளியே போனாலும் நல்லா மண்ணோட தான் வருவான், ஆனால் எங்கே போகிறான்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. அவன் வந்து சரி பார்த்துக்கிட்டே திடீர்னு வந்து கட் பண்ணி நம்ம ஆஸ்தா இருக்கிறத காமிக்கிறாங்க. ஆஸ்தா வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கும் மேஜிக் பவர் வேணும்ன்ட்டு அவன் வந்து நிறைய இல்லை, அதாவது காட்டிலே செஞ்ச அந்த இலையை வச்சு ஜூஸ்லாம் செஞ்சுருப்பான். அதை குடித்தா ஒரு பவர் கிடைக்குன்னு ஒரு ஐதீகம். அதனால் அந்த ஜூஸையும் அவன் வந்து நிறைய குடிக்கிறான். குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு கட் பண்ணால் கிரிமியர் கிடைக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சிஸ்டர் வந்து பயன்படுத்துவாங்களே, அவங்க பயன்படுத்தும் ஒரு புக்காக தந்திருப்பாங்க, அதாவது கிரிமியர்ன்பாங்க. அந்த கிரிமியர் கிடைக்கிற இடத்த காமிக்கிறாங்க. கிரிமியரை பார்த்தா அதாவது நிறைய பசங்க வந்திருப்பாங்க அங்கே. எல்லோரும் கரெக்டாக உள்ளே போகும்போது ஒரு வயசானவர், அதாவது ஒரு மியூசிஷியன், அவர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கிரிமியெல்லாம் உங்களை தேடி வரும்னு சொல்லிட்டு எல்லா கிரிமியும் நிறைய பசங்களுக்கு போகுது. அதையும் நான் பார்க்குறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சரி எல்லாருக்கும் வந்துடுச்சான்னு வந்து அவர் பார்க்கும்போது ஒருத்த மட்டும் வரலன்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ஆஸ்தா வந்து எனக்கு வரலன்றான். அவர் வந்து ட்ரை ஆக நெக்ஸ்ட் இயர், அதாவது அடுத்த வருஷம் வந்து ட்ரை பண்ணுன்றாரு அவர் வந்து மனசு உடஞ்சி போய் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பின்னாடி ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம யூனோ கிட்ட இருந்தால் வருது. என்னன்னு பார்த்தா 4 கலர் கிரிமியர் அப்படின்னா இருக்குது லெஜெண்டரி கிரிமியர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். விசார்ஸுக்கு மட்டும்தான் அந்த கிரிமியர் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஃபஸ்ட்டு விசார்ட் கிங், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிரிமியர் கிடைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான கிரிமியர். இது வந்து இவன் கிடச்சோன்னே நான் வந்து விசார்ட் கிங் ஆகுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வாழ்த்துறாங்க, அமேசிங் யூனோன்ட்டு. நம்ம ஆஸ்தா வந்து நான் கண்டிப்பாக நான் ரைவல் தான் அப்படின்னு நம்ம ஆஸ்தா சொல்கிறான். அவன் கண்டுக்காமலே போயிடுறான். ஆஸ்தா வந்து மனசு உடஞ்சி போயிடுறான். அப்புறம் வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி திடீர்னு சிரிக்கிறான், வில்லத்தனமாக சிரிக்கிறான்.
கட் பண்ணால் நம்ம ஆஸ்தா வந்து மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவன் வந்து மனசு வளைஞ்சு போயிருக்கனால, நானும் கண்டிப்பாக ஆவேன், கடவுளே நீ தான் இப்படி பண்ணுற, நானும் கண்டிப்பாக விசாட் கிங் ஆவேன், எனக்கு ப்ரீமியர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து கத்திட்டு கிடக்குறான். அப்போலாம் திடீர்னு கட் பண்ணால் நம்ம யூனோ வந்து 2 பேர் சுத்து போடுறாங்க. சுத்து போட்டு உன் ப்ரீமியர் என்கிட்ட கொடுத்துரு, அது விற்றா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவன் வந்து அவங்க தாக்க வரும்போது நம்ம யூனோ வந்து பவர்ஃபுல்ல, அதனால அவனை வச்சு அவன் பவரை வச்சு அவங்க 2 பேர்த்தையும் தாக்கிடுறான். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சங்கிலி வருது, வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஃபுல்லஸ்ட்டு அதாவது கட்டி போட்டுருது. நம்ம இன்னொருத்தன் வரான், வந்துட்டு நம்ம யூனோவையும் ஃபுல்லாக தாக்குறான். தாக்கிட்டு வந்து நம்ம யூனோவையும் ஃபுல்லாக கட்டி போடுறான். அதாவது அவனுக்கு பவர் சங்கிலி தான். அவன் சங்கிலியை வச்சு ஃபுல்லாக கட்டி போடுறான். கட்டி போட்டு அவனை கிரிமியர் வந்து யூஸ் பண்ணுறான். உன் கிரிமியர் எனக்கு கொடுத்துரு, அது விற்றா நிறைய பணம் கிடைக்கும். அதுவும் இவனும் அதுதான் சொல்கிறான். அதே மாதிரி உன் செயினும் நல்லா இருக்குது, பேசுகிறான், செயினும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றான். அப்போ வந்து திடீர்னு ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் ஆஸ்தா வந்து கரெக்டாக வானத்துலேருந்து வராரு. நான் உனக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கீழே குதிச்சிடறாரு. என்னான்ட்டு அவன் டக்குன்னு பார்த்தா நம்ம யூனோட கிரிமியர் வந்து அவன் கையில் இருக்கும், அதுக்கு ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் முடியாதுன்னு சொல்கிறான். உன்னால் என்ன முடியும் படிக்கும், ஏன்னா உங்கள்கிட்ட கிரிமியர் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இவன் வந்து ரொம்ப தரகரவாக பேச ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு இவன் வந்து பின்னாடி வந்து கரெக்டாக இவனை அடிக்க போகிறான். அடிக்க போகும்போது ஏன்னா இவன் இப்போ வந்து நம்ம ஆஸ்தா கிட்ட வந்து பவர் இல்லை. நம்ம ஆஸ்தா வந்து பின்னாடி இருந்து அடிக்க போகும்போது அவன் சங்கிலியை வச்சு இவனை தாக்குறான். தாங்கிட்டு கடைசியில் நம்ம ஆஸ்தாவை அவன் பிடிச்சிட்றான். பிடிச்சிட்டு நல்லா அடின்னு அடிக்கிறான். சங்கிலியை வச்சு அவன் ஃபுல்லாக அடிக்கிறான். அடித்ததுனால நம்ம ஆஸ்தாவை நல்லா அடி வாங்கிடுறான். அப்புறம் வந்து அவன் கீழே விழுந்துடுறான். ஆஸ்தா அவனால் முடியாமல் விழுந்துடுறான். அவனால் நகரக்கூட முடியாமல், ஏன்னா அந்தளவு ஃபுல்லாக டைட்டாக போட்டு கட்டியிருக்க அந்த சங்கிலியை வச்சு அவன் கட்டிட்டான். இவன் வந்து சொல்கிறான், உங்களோட கிரீமியரில் உனக்கு கடைசி வரைக்கும் கிரீமியரே வராது, ஏன்னா நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறான். நம்ம ஆஸ்தா வந்து சரி மனசு உடஞ்சி போயிட்டு அவன் கரெக்டாக கண்ணை மூட போகும்போது நம்ம யூனோ வந்து கத்துறான், நீ விட்டு கொடுத்துறாத, நீ விட்டு மட்டும் கொடுத்துறாத. ஆனால் அப்படி சொல்லி திடீர்னு ஃப்ளாஷ்பேக்காக சின்ன இதாக வருது. வந்துட்டு நீ தான் அன்றைக்கி என்னை காப்பாற்றின அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்து ஆஸ்தா வந்து முடிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஏதோ கிளிச் ஆகுது. பார்த்தா 5 கிளவர் கிரிமியர் வந்து அவன் முன்னாடி வருது. முன்னாடி வந்ததுக்கப்புறம் நம்ம யூனோலாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். என்னது 5 கிளவரா அப்படின்ட்டு. நம்ம ஆஸ்தா என்ன இந்த கிரிமியர் வந்து என் முன்னாடி வருது அப்படின்னு அந்த கிரிமியர்லேருந்து ஒரு சாடு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஆஸ்தா முன்னாடி வருது. அவன் என்ன பண்ணுறான், சரி இந்த ஸ்வாடை வந்து கரெக்டாக எடுக்கிறான். அப்போ தான் காமிக்கிறாங்க, 3 கிளவர்னா பலத்தை தரும், 4 கிளவர்னா லக்கு தரும், அதுவே 5 கிளவர் கிரிமியர் மட்டும் கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளே ஒரு அரக்கை இருக்கும். அப்போ தான் இந்த வாள் எடுக்கிறான். அப்படி வாள் எடுத்ததுக்கப்புறம் அந்த வில்லன் பார்க்குறான், பின்னாடி அந்த நிழலே பெரிய அரக்க நாட்டு இருக்குது. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுச்சு. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே.